தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசித்து தியானிப்பதற்காக உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்து ரொம்ப முக்கியம். சரியான நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. உலகத்தார் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தனக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருப்பார். அதுதான் ஏற்ற நேரம், ஏற்ற காலம். அப்போ ஏற்ற காலம்னாக்கா நம்ம ஜெபிக்கிற காலங்கள் அதிகமாகிட்டு இருக்கலாம், காத்திருக்கிற காலங்கள் அதிகமாகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த டைம் வரும்பொழுது தான் எல்லாம் சரியாக நடக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நம்ம பாட்டில் ஜெபம் பண்ண கேட்கலையே என்ன பண்ணுறதுன்னு விட்டுறக்கூடாது. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதிலை தேவன் அனுப்புவார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்ன செய்வாரா? மழையே பெய்ய பண்ணுவார். மழைன்றது ஆசீர்வாதம். ஏற்ற காலத்தில் வரும் பாருங்க. நல்லா இருக்கும் வானம். மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஆகுது? கருப்பாகுது. அப்படியே எங்கே பார்த்தாலும் வானமே தெரியாது, உள்ள மேக மூட்டமாகி கருப்பாயிடும். கருப்பாயிட்டா ஐயோ எல்லாம் இருட்டாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கருப்பாக எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் அதான் அடையாளம். மழை வரப்போகிறதுக்கு, ஆசீர்வாதம் வரப்போகிறதுக்கு, ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறதுக்கு அதான் அடையாளம். அல்லேலூயா. இதில் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம கர்த்தருடைய காலம் வரைக்கும் காத்திருந்தால் ஒரு ஆசீர்வாதம், அதில் பெரிய ஆசீர்வாதம், சின்ன ஆசீர்வாதம் இல்லை, பெரிய ஆசீர்வாதம். நீயோ கடன் கொடுப்பாய், கடனோ வாங்க மாட்டாய். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது கீழே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களோடு சேர்ந்து நிற்கும். நீயோ கடன் கொடுப்பாய், கடனை வாங்காதிருப்பாய். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, மோசேயின் மூலமாக புதிய தலைமுறைக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை இன்றைக்கு எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலும் உடைய ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாகும், கடனில்லாமல் வாழும்படியாகும் மனதார வாசகத்தை ஜெபிக்க இதை அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிற நல்ல பிதாவே.